லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, பன்முக பார்வையில் ஹோமியோபதி, ஹோமியோபதி ஃபார் பிகினர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருந்து வந்து நக்ஸ் வாமிகா. இந்த கேஸ் வந்து ஒரு வித்தியாசமான கேஸ். அந்த லேடிக்கு வந்து கான்ஸ்டிபேஷன், ஃபீமேல் பேஷண்ட் கான்ஸ்டிபேஷன். தன்னுடைய பையன் வந்து கொஞ்சம் ஹோமியோபதி தெரிஞ்சதுனால மருந்து கொடுறா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் மருந்து கொடுத்து பார்க்குறாரு, கேட்கல. என்னடா மருந்து கொடுக்குற, மோஷன் போக மாட்டேது, ஒன்றும் போக மாட்டேது, ரொம்ப கஷ்டப்படுறேனே, என்னடா ஏதாவது செய்யடான்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அவனை வந்துட்டு மருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு சரியான மருந்து தேர்ந்தெடுக்க முடியாதனால எனக்கு ஃபோன் பண்ணார். என்ன சார் அம்மாவுக்குன்னா, சார் அவங்களுக்கு மோஷன் போலன்னு என்னையே கோவப்படுறாங்க சார். இவர் சொன்ன வார்த்தை பாருங்க, அவங்களுக்கு மோஷன் போலன்னு என்னையே கோவப்படுறாங்க சார், ரொம்ப இரிட்டபிளாக இருக்காங்களான்னு கேட்டான். ஆமாம் அப்படின்னாங்க. ஒன்றுமே யோசிக்கல, அந்த இரிட்டபிலிட்டியை பேஸாக வச்சுட்டு, கான்ஸ்டிபேஷனை பேஸாக வச்சுட்டு நக்ஸ் வாமிகாவை ப்ரிஸ்கிரைப் பண்ணேன். 30 ஒரு மாத்திரை கொடுத்துட்டு 1 hour கழிச்சு 100 தடவை கொடுக்க சொன்னேன். கொடுத்துட்டு ஒரு 6 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோஷன் போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷனில் அந்த மைண்ட் சிம்டத்தையும் புரிந்து கொண்டு மருந்து கொடுத்தீங்கன்னா அற்புதமாக குணமாகும். அவங்களுக்கு கொடுத்தது நக்ஸ் வாமிகா 32 doses, 1 hour இன்டர்வல். தேங்க்யூ.